இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க. जिसे पुलिस ने गिरफ्तार कर लिया है। आरोप है कि इलाज के बहाने अस्पताल के कर्मचारी ने उसे बेहोशी का இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஊபி ஸ்டேட்டில் பிஸ்னாப்பூர் விமால விக்ரம் ஹாஸ்பிட்டலில் அவர் டாக்டராக இருக்கிறார். அவர் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சேர்ந்த ஒரு நபர். அவரோட பேர் வந்து யோகேஷ் பாண்டே. அவர் என்ன புனிதமான செயல், அதான் சங்கிங்க சொல்லுவாங்களா, பார்ப்பனர்கள் வந்து புனிதமானவர்கள். அவர் வந்து தீய விஷயங்களை எதுவும் செய்ய மாட்டாங்க, புனிதமான விஷயங்களை தான் செய்வாங்க. அவங்க கோயிலுக்குள்ள செஞ்ச நிறைய புனிதமான விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி இந்த டாக்டர் ஒரு புனிதமான விஷயத்த பண்ணியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காருன்னா, சிகிச்சைக்காக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு இஸ்லாமிய பெண்ணுகிட்ட வந்து தவறா நடந்திருக்காரு. எப்படி தவறா நடந்திருக்காருன்னா, அந்த பொண்ணுக்கு ஊசி போடுற மாதிரி ஒரு மைக் இன்ஜெக்ஷனை போட்டு அந்த பொண்ணை அந்த அறைக்குள்ளேயே வச்சு அவர் கற்பழிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த மயக்கம் தெளிஞ்ச அந்த பெண் என்ன பண்ணியிருக்காங்க, உடம்புல இருந்த அந்த சேஞ்சஸை பார்த்து என்னை யாரும் கற்பழிச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி அவங்க கணவருக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன், நான் மயக்கிட்டு இருந்தேன், திடீர்னு எழுந்து பார்த்தா எனக்கு என்னை யாரோ கற்பழிச்ச மாதிரி எனக்கு தெரியுதுன்னு சொன்னோன்னே அவங்க கணவர் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அங்கே இருக்க டாக்டர்ஸ் கிட்டலாம் சண்டை போடுற, இந்த மாதிரி என் பொண்ணு என் மனைவிக்கு இந்த பிரச்சனை நடந்திருக்கு, இது எனக்கான தீர்வு கிடைக்கணும், இது என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியணும்னு சொல்றாரு. அதுக்கு ஒன்று அந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் அது மறுக்குது. அப்புறம் அவருக்கு மேல்படி சண்டை போட்டு எல்லாம் பண்ணதுக்கப்புறம் சரி ஓகே சிசிடிவியை செக் பண்ணலான்னு சொன்னதுக்கப்புறம் இது இப்போ மேலே ஓடிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த காட்சி தான் அங்கே நடந்த காட்சி. இவரு அந்த அறையில் அந்த பெண்ணிடம் தவறாக நடந்திருக்காரு. நடந்ததுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகமும் காவல்துறைக்கு இப்போ இது பண்ணுது. காவல்துறை அங்கே வருது. வந்ததுக்கப்புறம் விசாரணையில் தெரிய வந்தால் ஆமாம் அவர் அந்த பொண்ணை கற்பழிச்சிருக்காருன்னு தெரிஞ்சு அவர் அடிச்சிருக்காங்க. ஆனால் என்ன பண்ணியிருக்கானுங்க தெரியவா, அடிக்கிறதா நமக்கு வேணும், அவனை சட்டத்தின் நடுவில் நிற்க வச்சு அவனை தண்டிச்சிருக்கணும். ஆனால் அந்த போலீஸ் அதை பண்ணலை. ஏன்னா அது பிஜேபி ஆட்சி செய்கிற ஊருங்க. ஆர்எஸ்எஸ் காரங்க இந்த மாதிரி தவறு செஞ்சா, சங்கிங்க இந்த மாதிரி தவறு செஞ்சு பிஜேபி ஒன்னே தண்டிக்குமா? தண்டிக்காது. காவல்துறையும் தண்டிக்காது. பிஜேபி கவர்மெண்ட் என்ன சொல்றோ அதை தான் செய்யும். அதே மாதிரி அவர் மேலே எஃப்ஐஆர் கூட போடாமல் அவரை வெளியில விட்டாங்க. இந்த மாதிரி புனிதமான விஷயங்களை பண்றது மட்டும்தாங்க இந்த ஆர்எஸ்எஸ் சங்கிங்களோட வேலை. மற்றபடி இந்த ஆர்எஸ்எஸ் சங்கிங்களுக்கும் நம்ம இந்துக்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவனோட சங்கி தத்துவத்தை பரப்புறதுக்கு நம்மளோட இந்துக்களை இங்க பயன்படுத்திக்கிறாங்க. ஆனா ஒருபோதும் அது தமிழ்நாட்டுல இங்க இந்துக்கள் இடையவும் முஸ்லிம்ஸுக்கு இடையும் கிறிஸ்தவர்களுக்கும் எந்த பிரச்சனையும் வராது. எங்களை நீங்க ஒண்ணும் பண்ண முடியும். ஏன்னா இது பெரியார் மண்ணு.